கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். எகிப்து முதல் கானான் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களிலே பாளையம் இறங்கி தங்கினார்கள். அதை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். அவர்கள் பாளையம் இறங்கின இடத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரோ அப்படித்தான் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். இந்த போதனைகள் வந்ததுக்கப்புறம் அது புரியும். அப்போது ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தினார், ஏன் திரும்ப இங்கே கொண்டு வந்தார், இதிலேருந்து நான் இப்போ தான் விடுபட்டேன், மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிப்பது எதற்காகன்னா ஒரு கதையை படிக்கிற மாதிரி இல்லை. அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் எப்படி நடத்தினார் என்பதை தெரிஞ்சாதான் நம்மையும் தேவன் அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் புரியும். ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒரு நாளும் உங்கள் சூழ்நிலையை பெருசாக நினைக்கவே கூடாது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறவரை தான் என்ன செய்யணும், பெருசாக நினைக்கணும். வாசிக்கலாம். என்னாகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். போதும். ஆலூசிலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு போய் ரெவித்தீம் என்கிற இடத்திலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்து வாசிங்க. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அங்கே ஜனங்களுக்கு குடிப்பதற்கு என்ன இல்லையா, தண்ணீர் இல்லை. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 10வது பாளையம், 10வது அவங்க தங்கின இடம். எது? ஆலூசிலிருந்து புறப்பட்டு ரெவித்தீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். வாசிக்கலாம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீர் அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஜனங்கள் ரெவித்தீம் என்கிற இடத்திலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. காரணம், அது ஒரு பாலைவனம், பாலை நிலம். அது ஜனங்கள் தண்ணீர் கேட்டு மோசேக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களாம், என்ன பண்ணாங்க, தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள். அப்ப என்ன பண்ணாங்க, வாதாடி கொண்டிருந்தார்கள். தண்ணி வேணும்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் ஊழியக்காரன்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, வாதாடுனா ஏறக்குறைய சண்டை போட்டாங்க. இப்போ அவரு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்திருக்காரா? ரெவித்தீமுக்கு மோசே ஏற்கனவே வந்திருக்காரா? வந்ததில்லை. அவருக்கும் அது புதுசு. அவர் ஆண்டவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறார். அவர் சுயமாக எதையும் செய்யலை. அவர் இஷ்டத்துக்கு ஜனங்களை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகலை. அப்போ நியாயமாக மோசே கிட்ட இவங்க என்ன செஞ்சுருக்கக்கூடாது, சண்டை போட்டிருக்கக்கூடாது. வாதாடுதலும் தமிழில் வருது, ஆனால் இங்கிலீஷில் சண்டைன்னு தான் வரும். சண்டை போடுறாங்க. அப்போ தான் மோசே கேட்குறாரு, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். கர்த்தரை ஏன் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறார். ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள்?
இது எப்படி சோதனையாகும்? அவங்க தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, கேட்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சண்டை போட்டது என்னது? கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னா அது தவறு இல்லை. இந்த ஆண்டவருக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணுறேன், எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால் நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனிமேல் ஜோம் பண்ண மாட்டேன், இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன், இத்தனை வருஷம் நான் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தீங்கன்னா அது என்னது? கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. பிரமாணத்தில் ஒன்று என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நீங்கள் உங்கள் மாயின் வார்த்தைகளை விடக்கூடாது. கர்த்தரை எந்த விதத்தில் தான் சோதிக்கலாம்? அவரே ஒரு இடத்துல பெர்மிஷன் தர்றார், இந்த விதத்தில் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். எது? காணிக்கைகளிலும் தசமபாகத்திலும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு நான் சொன்னது கீழ்ப்படிச்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஆண்டவரை செக் பண்ணி பார்க்கலாம். நான் விதைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப அறுவடையை தர்றாரா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவரை செக் பண்ணலாம். வேறு எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது? தேவனை செக் பண்ணக்கூடாது. அது பிரமாணத்தின்படி தப்பு, சட்டத்தின்படி தப்புன்னா அதுக்கு தண்டனை உண்டுன்னு அர்த்தம். சட்டத்தை மீறினீங்கன்னா என்ன உண்டுங்க? தண்டனை உண்டு. அப்போ கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று மோசே சொல்கிறார். மோசே இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். மோசே சாந்த குணம் உள்ள மனிதன், ஆண்டவரால் சாட்சி பெற்ற மனிதன் இல்லையா? சாந்த குணம் உள்ள மனிதன் கோபப்படுறாரு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அங்கே அவரை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாக இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக என்ன செய்தார்களா? முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட எங்களை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆண்டவர் இவர்களை எகிப்திலிருந்து அழைத்த போது என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இப்படி சொல்லி தான் ஆண்டவர் கூட்டு வர்றார். பாஸ்ட் டென்ஸில் பேசுறார். கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது என்னைக்குனாலும் நம்ம தான். நம்ம போய் சுதந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அது யாரோடது? நம்மளோடது. அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கானான் தேசம் இதை விட வளமையான தேசம், அங்கே உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களை வாழ வைக்க போகிறேன்றார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே மோசேவே நீர் எங்களையும் எங்கள் 3வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். நீர் எங்களையும், அடுத்து எங்கள் பிள்ளைகளையும், அடுத்து எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணம்னா தாகம், தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன். இப்ப இவர்களை கொன்று போட வேண்டும் என்றால் இவங்களை அங்க விட்டாலே அவன் செத்துருவான். எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே ஆண்டவருக்கு இல்லை. இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? தண்ணி தாகம் எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட தண்ணி கேட்குற வரைக்கும் நியாயம்தான். அது ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையா விசுவாசத்தோடு இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் கொண்டு போடுறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கீங்க? எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முற்றிலும் மாறா இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க? நீர் எங்களை என்ன எதுக்காக கொண்டு வந்தீங்க? பாருங்க அந்த வசனத்தை. நீர் எங்களை கொன்று போட எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வாழ வைக்க போறேன், கானான் தேசத்துல கூட்டிட்டு போயின்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? கொன்று போறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்கன்றது. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா பேசுகிறவனுக்கு பேர் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா யாரு பேசுவா? பிசாசு. அதை எந்த மனுஷன் பேசினாலும் சரி, அவனுக்குள்ள இருந்து பேசுறது யாரு? பிசாசு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதற்கு நேர் எதிரான ஒரு காரியத்தை ஒரு மனிதனோ அல்லது
ஒரு நபரோ பேசுகிறாங்க அப்படின்னா பேசுனது அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள இருந்து வேலை செய்கிற பிசாசு. இப்போ யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா, பிசாசு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா? அல்லது பிசாசு நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் மூலியமா அதை பேசுவான். அப்போது நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? இல்லைங்க, அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், எங்கள் மாமா, அவர் தான் எங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாரு, அதனால் எங்கள் மாமா சொல்கிறத தான் நான் என்ன செய்ய போகிறேன், கேட்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்? மாமாவை காப்பாற்றுறது கூட யாரும் வர முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க மாமா நமக்கு நல்லது தானே நினைப்பாரு, பரலோக தகப்பன் அதை காட்டிலும் நல்லதை நினைக்கிறவர், அதை மறந்துடக்கூடாது. அப்போ யார் சொல்கிறது கேட்கணும்? 2 பேர் சொல்கிறதும் ஒன்றா இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் சொல்கிற மாதிரியே உங்கள் மாமாவோ, உங்கள் சித்தப்பாவோ, உங்கள் பெரியப்பாவோ, உங்கள் தாத்தாவோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பெற்றோரோ சொன்னாங்கன்னா அதை நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கு விரோதமாக ஒரு மனிதன், அது யாராக வேணா இருக்கட்டும், பேசுனா அதை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? கர்த்தர் எதையெல்லாம் பேசியிருக்கிறாருன்றது தெரிஞ்சால் மட்டும்தான், ஓ இது கர்த்தர் சொன்னது, ஒரு மனுஷன் வந்து பேசும்போது கர்த்தர் சொன்ன மாதிரி அவர் பேசுகிறாரு, அப்போ நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு தெரியும். ஒரு மனுஷன் வந்து பேசும்போது கர்த்தர் சொன்ன மாதிரி இவர் பேசலையே, இவர் வேறு மாதிரி பேசுகிறாரு, இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போ இது எல்லாத்துக்கும் தேவன் பேசின வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் ஓயாமல் சொல்கிறது, தேவனுடைய வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, பைபிள் அதிகமாக வாசிங்கன்னு சொல்கிறது. இப்போ ஜனங்கள் மோசேயினிடம் முறுமுறுக்கிறார்கள். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இவர்கள் என் மேலே என்ன செய்ய பார்க்குறாங்க? நான் சொன்னேன் இல்லையா, வெறும் வாதாடிக்கிட்டு இருந்தால் மட்டும் கல்லெறிகிற அளவுக்கு கோவம் வராது. சண்டை போடுறான், அத்தனை பேர் சூழ்ந்துக்கிட்டு மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு எல்லாம் கையில் கல் எடுத்துட்டான் கொல்றதுக்கு. யாரை கொல்றதுக்கு? மோசே யார் இவங்களுக்கு? இவர்களை வழிநடத்தின ஒரு தேவ மனுஷன், இவர்களுடைய இன்பத்திலும் இவர்களுடைய துன்பத்திலும் கூட இருந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? கல் எடுத்து அடிக்க நிற்கிறான். இன்றைக்கு யாரும் எழுத்தின்படியான கல் எடுத்து அடிக்கிறது இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? வாயின் வார்த்தைகளிலே ஊழியக்காரருக்கு விரோதமான வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கல்லெறிகிறது. அது தேவையில்லாத ஒன்று, நம்முடைய ஆசீர்வாதத்தை அதுக்கு எடுத்து போடும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு உனக்கு உன்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்த நபர்களை, மூப்பர்களை நீ என்ன செய்ய? கூட்டி கொண்டு போ. நீ நதியை அடித்த உன்னுடைய கோலையும் உன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அடுத்து சொல்றார் ஆண்டவர், எது வரைக்கும் நடந்து போகணுமா? ஓரேப் என்கிற இடம் வரைக்கும் நடந்து போகணும். சரி, ரெவித்தீம் என்பது பாலைவனத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியாம். இந்த பகுதி பாலைவனத்தினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் ரெவித்தீம். இந்த ஓரேப் என்பது பாலைவனத்தின் மத்திய பகுதியா. பாலைவனத்தின் தண்ணி வேணும்னா எந்த சைடு போகணும்? பாலைவனத்துக்குள்ள போகணுமா அல்லது சமவெளியை நோக்கி தண்ணி ஓடுற ஏரியா பக்கம் போகணுமா? முதல்ல மரங்கள் எங்கே பசுமையாக இருக்கோ அந்த சைடு போகணும். அங்கே ஏதோ ஒரு விதத்தில் நீரோடையோ தண்ணியோ எங்கேயோ ஒரு பக்கம் கிடைக்கும். நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் காட்டுவாங்க ஒரு நதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுவாங்க. அந்த நதியை பின்பற்றி போனோம்னா ஒரு ஊருக்குள்ளே போயிடலான்றதையும் காட்டுவாங்க. அப்போது தண்ணி வேணும் அப்படின்னா, குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி வேணும்னு சொன்னால் மனிதர்கள் எந்த சைடு போகணும்? பாலைவனத்துக்குள்ளே போகணுமா, பாலைவனத்தை விட்டு வெளியே வரணுமா? ஆனால் ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு? பாலைவனத்துக்குள்ளே போக சொல்கிறார். இந்த பாலைவனத்துக்குள்ளே தண்ணி இல்லாமல் மண் வறண்டு இறுகி கெட்டியாகி ஒரு பாறை மாதிரி குன்று மாதிரி அங்கங்கே இருக்குமா. அப்போ பாலைவனத்தின் ஓரத்திலேயே தண்ணி இல்லை, ஆனால் பாலைவனத்தின் மத்திய பகுதி ஆகிய ஓரேப்பில் தண்ணி எப்படி கிடைக்கும்?
இப்போ மோசே என்ன நினச்சிருப்பார்? ஏன் ஆண்டவரே, பாலைவனத்தில் ஓரத்திலே தண்ணி இல்லை, நீங்கள் பாலைவனத்துக்குள்ளே போக சொல்கிறீங்க, உள்ளே போனால் எப்படி தண்ணி கிடைக்கும்? நினச்சிருப்பாரா இல்லையா? நினச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அப்படி நினைக்கல. நினச்சிருந்தா ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து முன்னாடி வச்சிருக்க மாட்டான். ஆனால் மோசே அப்படி நினைக்கல. ஏன் தெரியுங்களா? எகிப்தில் இருந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை, இவர் மூலமாக செய்த அற்புதங்களை இவர் நினச்சி பார்க்குறார். செங்கடலில் 2 பிளந்த அற்புதம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் எப்படி அற்புதமாக நடத்தி வர்றாருன்ற அந்த அனுபவம், அந்த அனுபவம் வந்த உடனே இப்போ விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? ஸ்ட்ராங்காகி நிற்கிது. இப்போ எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்பட சொல்லலை. அதனால தான் மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கல. ஆண்டவரை பார்த்து ஒரு எதிர்கேள்வியும் என்ன செய்யலை, அவர் கேட்கவே இல்லை. நேராக என்ன பண்ணுறாருங்க? ஓரேவை நோக்கி நடக்க தொடங்குகிறார். இதுக்கு பேர் தான் விசுவாச நடக்கை. ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. பாலைவனத்தின் ஓரத்தில் இருந்து ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய பாலைவனத்தின் மத்திய பகுதிக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே போனால் எப்படி தண்ணி கிடைக்கும்னு ஜனங்க நினச்சிருக்கலாம். ஆனால் மோசே அப்படி நினைக்கல. மோசே ஜனங்களை விசுவாச பாதையிலே வழி நடத்தி போய்கிட்டே இருக்கார். அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதில் எத்தனை பேர் அவர் மேலே விசுவாசமாக இருந்தாங்கன்னு தெரியாது. மோசே எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பாதிக்கு பாதி பேர் என்ன தான் பண்ணியிருப்பான்? மோசேவை திட்டிகிட்டே தான் போயிருப்பான். இந்த மனுஷனை நம்பி வந்ததுக்கு எதிர்ப்பிலே இருந்திருக்கலாம், கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தெய்வீக சுகத்தில், பொருளாதாரத்தில் பாலை நிலங்கள், பாலைவனம் போன்ற பகுதிகள் ஒருவேளை இருக்கலாம், வறட்சி இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி அவர் சொல்லுகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதமான நீரூற்று உங்களுடைய வாழ்க்கையில் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு விசுவாசம் தேவை. எதன் மீது? கர்த்தருடைய வார்த்தையின் மீது, சூழ்நிலையின் மீது அல்ல. அப்படி போய் பாருங்க, வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கடினமான சூழ்நிலையாக இருக்குது, பாலைவனத்தின் ஓரத்தில் இருந்த மாதிரி இருக்குது, இப்போ பார்த்தா பாலைவனத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய வேத வாசிப்பினுடைய நேரம் அதிகமாகணும். உங்களுடைய ஜெபத்தினுடைய நேரம், ஜெப வேலை என்ன செய்யணும்? அதிகமாக மாறணும். நல்ல பிரசங்கங்களை கேட்கக்கூடிய நேரம் என்ன செய்யணும்? அதிகமாகணும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நெட் பேக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் நெட் பேக்கு எதனால் காலியாகுது? எதை பார்க்கறதுனால காலியாகுது? இது ரொம்ப முக்கியம். உங்கள் காசு தான், நீங்கள் சம்பாதிச்சது தான், நீங்கள் தான் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. தேவனுடைய செய்திகளை பார்ப்பதில், அதை கேட்பதில் அது காலியானா அது உங்களுடைய விதை. அதுக்கான அறுவடை எப்பயுமே உங்களுக்கு தேவன் கொடுப்பார். ஆனால் மற்ற வீடியோக்களை, ஒன்றுக்கு மற்ற வீடியோக்களை பார்க்குறதுனால உங்கள் நெட் பேக் எல்லாம் காலி ஆகுதுன்னா அது விதை அல்ல, அது என்னது? விரயம். அது வீண் விரயம் தான், அது திரும்ப வராது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு என்ன செய்யணும்? அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. அப்போ நம்ம நினச்ச நேரம் நினச்ச இடத்துல உட்காந்து என்ன செய்ய முடியாது? எதையும் கேட்க முடியாது. நீங்கள் அதிகமாக பார்க்குற வீடியோ எது? கர்த்தர் நல்லவர்ன்ற செய்தியவா அல்லது வேறு செய்திகளையா? கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை குறித்த செய்திகளை கேட்குறீங்களா அல்லது சினிமா பாட்டையும் சினிமா கதைகளையும் என்ன செய்கிறீங்க? பார்க்குறீங்களா? ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளே பிரவேசிக்கிறீங்களா அல்லது கண்ட மோசமான வீடியோக்களை பார்க்குறீங்களா? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை மட்டுமே அறுவடை செய்வீர்கள். இதுதான் வசனம். உங்களுடைய விதை நல்ல விதையாக இருக்கட்டும், அப்போ நல்ல அறுவடைகளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதை பெற முடியும். ஏன்னா சில வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா ஸ்டார் இவர் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது இவர் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய படங்களை வைக்கிறது, அவருடைய பாட்டுகளை கேட்குறது, அப்படிலாம் பண்ணுவாங்க.
சிலருக்கு சில நடிகைகளை ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவமாய் உண்டாக்கியிருக்கிறார். அவங்கள போல நீங்கள் இருக்கிறதுக்காக அவங்கள உண்டாக்கலை. அந்த அம்மாவே அந்த ஒரு படத்தில் தான் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கோம். அது காசை வாங்கிட்டு அது போயிடும். அடுத்த படத்தில் வேறு ஹேர் ஸ்டைலில் வரும். அல்லேலூயா. அந்த ஐயாவே அந்த ஒரு படத்தில் தான் அந்த சட்டையை போட்டிருப்பார், அடுத்த படத்தில் வேறு சட்டை போட்டிருப்பார். அவர் சம்பாதிப்பதற்காக அதை செய்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாலிப பிள்ளைகள், உங்களுடைய தலைவன் திரையில் அல்ல, இயேசுவே நம்முடைய தலைவராக இருக்கணும். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லையா, சும்மா ஒரு ஃபன்னுக்காக வச்சுருக்கேன், சும்மா ஒரு ஜாலிக்காக வச்சுருக்கிறேன், எது ஜாலின்னு தெரியணும். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிகமாக நாம் நேரத்தை செலவு செய்யும்போது வறண்ட நிலங்கள் நீரூற்றுகளாய் மாறுவது நிச்சயம். இதை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சும்மா ஏதோ அனுமானத்தில் அடிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். அப்போ பிரச்சனைகள் முற்றிலுமாக என்ன செய்யப்படும்? தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 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 அவருடைய விஷயங்களை நாம் ஈடுபாட்டோடு இருக்கும்போது பிரச்சனைகள் முற்றிலுமாய் தீர்க்கப்பட்டு விடும். ஓரேபிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே அங்கே என்ன செய்வார்? அவர் நிற்பார். நீரூற்றை அவர் திறப்பார், நீங்கள் அதிலே பருகி வாழ்ந்து செழித்து சுகித்திருப்பீர்கள். இதை நம்பணும். இப்போ ஆண்டவர் கண்மலையை அடிக்க சொன்னார். மோசே என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. நீரூற்று சுரந்துச்சு. மோசே தண்ணி குடித்தாரு. 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? தண்ணி குடித்தாங்க. மட்டுமல்ல, இவர்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களும் என்ன செஞ்சிச்சு? தண்ணி குடிச்சிச்சு. வசனம் இருக்குது, நீங்கள் அடுத்து படிச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஆண்டவர் செய்கிறது, ஆண்டவர் கொடுப்பது எல்லாமே எப்பயுமே ஏராளமாக இருக்கும், தாராளமாக இருக்கும். அன்றைக்கு சுரந்த அந்த ஊற்று இன்னைக்கு வரைக்கும் சுரந்துக்கிட்டு தான் இருக்குது, வற்றவே இல்லை. அல்லேலூயா. உலகத்திலே ரொம்ப சின்ன கூட்டம் எது? இஸ்ரவேல் ஜனங்கள். அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஜனங்கள், காட்டு மிராண்டி கூட்டம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். எப்போ தெரியுமா? தேவன் அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க நிலைமை தான். அதனால தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற. உலகத்தின் பொருளாதாரமே யூதர்களின் பொருளாதாரத்தின் நம்பி தான் இருக்கு. உலகத்தின் பொருளாதாரமே யூதர்களுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்கு. அவர்களுடைய பொருளாதாரம் நலிவடைஞ்சிச்சுன்னா உலக பொருளாதாரத்திலே ஒரு தேக்க நிலையும் மந்த நிலையும் வர ஆரம்பிக்கும். இது நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு அடிப்படை நாகரிகமே தெரியாத ஒரு கூட்டத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இன்னைக்கு அந்த நிலைமையில் வச்சிருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் தேவனை நம்பினாங்க, கர்த்தரை நம்பினாங்க. கர்த்தரை நம்பி அவங்களுக்குள்ள பல குறைகள் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் அவங்க தேவனை விட்டு என்ன செய்யலை? வழி விலைக்கு போனப்பெல்லாம் ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சார்? திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு வந்து கூட்டி நிப்பாட்டினார். அப்போ ஏற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கு செய்ய முடியும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் செய்வது அதிக நிச்சயம். வாசிக்கலாம். என்னாகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம். ரெவித்தீமில் இருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். 11வது பாளையம் ரெவித்தீமிலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் என்ன செய்தார்களாம்? பாளையம் இறங்கினார்கள். இந்த சீனாய் வனாந்தரம் தான் 11வது பாளையம். சீனாய் என்றால் பகை என்ற அர்த்தம். இது ஒரு முக்கியமான பாளையம். ஏன் அப்படின்னா சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் தான் என்ன செய்கிறாங்க? இவங்க எல்லாரும் பாளையம் இறங்குகிறார்கள்.
நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த இடத்துல தான். ஆண்டவர் 10 கட்டளைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 10 கட்டளைன்றது முன்னுரை மாதிரி. ஒரு புக் இருக்குது அப்படின்னா கண்டென்ட்ஸ்னு போட்டு நம்ம முன்னுரைன்னு எழுதுவோம், இண்டெக்ஸ் மாதிரி. 10 கட்டளைன்றது இண்டெக்ஸு. ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பிரமாணங்கள் இருக்குன்னா 613 பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த நியாய பிரமாணத்தை குறித்ததான ஒரு தெளிவு இருக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல தான், இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் தான் ஏறக்குறைய 1 வருஷம் தங்கியிருக்கிறாங்க. நீண்ட நாட்கள் தங்கின முதலாவது இடம் இந்த சீனாய் வனாந்திரம், சீனாய் மலையினுடைய அடிவாரம். ஆண்டவர் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், அதான் முதல் உடன்படிக்கை. 2வது நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். 3வது ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். 4வது தான் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை தேவன் செய்கிறார். 5வது புதிய உடன்படிக்கை, அதில் தான் நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை அதை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கலாம். 613 கற்பனைகள் உண்டு. இதை 3 விதமாய் பிரிக்கலாம், 3 தலைப்புக்கு கீழே அதை கொண்டு வந்துடலாம். முதலாவது மாரல் லா, அதாவது தனி மனித ஒழுக்க ரீதியான கட்டளைகள், தனி மனித ஒழுக்கத்தின் ரீதியான கட்டளைகள். இது முதல் தலைப்பு. 613 கட்டளைகள் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை 3 பகுதிகளாக பிரிச்சிடலாம். முதல் பகுதி ஒழுக்க ரீதியான கட்டளைகள், மாரல் லான்னு சொல்லுவோம். 2வது சமூக ரீதியிலான கட்டளைகள். என்னதுங்க? சமூக ரீதியிலான கட்டளைகள், சிவில் லான்னு சொல்லுவோம். அது என்னன்னா, ராஜாக்களுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். 3வது வழிபாட்டு ரீதியிலான கட்டளைகள். 3வது என்னதுங்க? வரிசையா சொல்லுங்க. முதல் கட்டளை என்ன? தனி மனித ஒழுக்க ரீதியான கட்டளைகள். எல்லாரும் சொல்லுவோம், தனி மனித ஒழுக்க ரீதியான கட்டளைகள். 2வது சமூக ரீதியான கட்டளைகள். 3வது வழிபாட்டு ரீதியிலான கட்டளைகள், அதாவது செர்மோனியல் லா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 விதமாக இதை பிரிக்கலாம். பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தை, இந்த 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறோமே, இதில் எதுல இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார்? மொத்தம் 3த்திலிருந்துமே விடுதலை ஆக்கிட்டாரா, அல்லது ஏதாவது 2த்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரா, அல்லது ஏதாவது 1லேருந்து விடுதலை ஆக்கியிருக்காரா அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரியும். தனி மனித ஒழுக்க ரீதியான கட்டளைகள்னு சொன்னோம். இந்த கட்டளைகள்ல இருந்து, இந்த நியாய பிரமாணத்திலிருந்து தேவன் நம்ம என்ன செய்யலை? விடுவிக்கவில்லை. தேவன் நம்மை தனி மனித ஒழுக்க ரீதியான கட்டளைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? விடுதலை ஆக்கலை. 2வது சமூக ரீதியிலான கட்டளைகள். சமூக ரீதியிலான கட்டளைகள் இதுல இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்காரா அப்படின்னா இல்லை. ஏன்னா ராஜாக்களுக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்கணும், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு. ஏன்னா அவர் இருக்கும்போதே ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்லி வரிலாம் கட்டினார். உலகத்தை உண்டு பண்ணவருக்கு வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு தான் எல்லாரும் போய் வரி கட்டணும். அவர் படைச்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு அவர்கிட்டே வரி கட்டானுங்க. ஆனால் அவர் செஞ்சார். என்ன செஞ்சார்? அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணுன்றதை செஞ்சு காட்டினார். அப்போ அதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. 3வதுலாம் என்னது? வழிபாட்டு ரீதியிலான கட்டளைகள். இதில் இருந்து தான் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய உடன்படிக்கையில் பலி செலுத்தணும், விருத்த சேதனம் பண்ணணும், ஓய்வு நாளில் 10 ஸ்டெப்புக்கு மேலே நீங்கள் நடந்து போகக்கூடாது. இப்படி பல கட்டளைகள், வழிபாட்டு ரீதியிலான கட்டளைகள் உண்டு. அதிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓய்வு நாளை அவர்கள் சொன்ன பிரமாணத்தின்படி அனுசரிக்கணுன்ற அவசியம். ஏன்னா ஓய்வு நாள்னா ஓய்ந்து தான் இருக்கணும். 10 ஸ்டெப்பில் கூட 10 ஸ்டெப்புக்கு மேலே எடுத்து வச்சிங்கனாலே நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கணக்கான். அப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி மறுபடியும் 10 ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கலாம். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க.
இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரணும்னாலே 100 ஸ்டெப்பு வரணும் பக்கத்தில் இருந்தாலே. அப்போ அதுவே வேலை செஞ்ச மாதிரி கணக்கு. இப்போ ஓய்வு நாளை ஆண்டவர் எதுக்காக கொடுத்தாருன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் 6 நாட்களிலே உலகத்தை, மனிதனை, எல்லாரையும் உண்டாக்கினார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? ஓய்ந்து 7ஆம் நாளில் என்ன செஞ்சார்? ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவையா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை உண்டு பண்ணவர் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். இப்போ அவருக்கு ரெஸ்ட் தேவையா? அவருக்கு ரெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஆனால் அவர் ஏன் ரெஸ்ட் எடுத்தார்? மனிதனுக்கு இப்படி இருக்கணுன்றதை செஞ்சு காமிச்சார். அப்போ 6 நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் என்ன செய்யணும்? அப்படி இருந்தால் மனுஷன் நல்லா இருப்பான். மனுஷன் என்ன செய்வான்? நல்லா இருப்பான். தொடர்ந்து எல்லா நாளும் வேலைக்கு போகிற ஆளை பாருங்கள், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸிலே தான் இருப்பான். எதை கேட்டாலும் எதை பேசினாலும் கோவம் வரும். அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த ஓய்ந்து இருக்கிற நாள் நம்ம ரெஸ்ட்ல இருந்து என்ன செய்ய போகிறோம்? இது எப்படி இருக்குன்னா, உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட்ல இருந்து நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது 6 நாள் வேலை பார்க்குற ஆளுக்கு சொல்கிறேன். 6 நாளும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அது வீட்டு வேலையாக இருக்கலாம், வெளி வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம். எல்லா நாளும் ரெஸ்ட் எடுக்கிற ஆளுக்கு இது பொருந்தாது. அது ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் மறுபடியும் டயர்டாகும், மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும், மறுபடியும் டயர்டாகும், ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி கடைசியில் உடம்பு ஒன்றுக்கும் இல்லாமல் போகும். அதை பற்றி நான் பேசலை, ஒழுங்காக வேலை செய்கிற ஆளை பற்றி பேசுகிறேன். 6 நாள் கடுமையாக வேலை செய்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இது தேவன் இந்த சிஸ்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்படி ரெஸ்ட் எடுக்காமல் நான் இன்றைக்கி போய் கடையை திறந்தா எனக்கு நல்ல வியாபாரம் வரும் அப்படின்ட்டு போய் உட்காந்தா வியாபாரம் வரலாம். ஆனால் ஒரு 3 வருஷம் கழித்து அப்போலோவுக்கு போக வேண்டியது இருக்கும். தொடர்ந்து போனால் அப்போலோவிலையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது இன்னும் வேறு என்ன இருக்குது, அங்கே போய் படுக்க வேண்டியிருக்கும். அங்கே படுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பூரா சம்பாரிச்சு பார்த்தீங்களா, அதை பூரா அங்கே கொட்டிட்டு வரணும். ஆண்டவர் இதற்காக உங்களை என்னை உண்டாக்கலை. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அது ஆண்டவர் சும்மா செய்யலை, நாம் அதை ஃபாலோ பண்ணணும்னு செய்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து திரும்ப போகிறவர் ஃப்ரெஷ்ஷாக தான் என்ன செய்வார்? இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வேலையில் ரொம்ப டயர்டாகிறீங்க அப்படின்னா, மனதளவுலையோ உடல் அளவுலையோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் லீவை போட்டுறணும். வேலையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது, சமாளிக்க முடியல, நம்ம என்ன பேசுனாலும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, நமக்கு விரோதமாக 4 பேர் நின்று பேசுகிறான், அப்படிலாம் இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 2 நாள் லீவை போட்டுறணும். லீவை போட்டு அமைதியாக வீட்டில் வந்து உட்காந்துரும். 2 நாள் கழித்து போங்க, எல்லாம் சரியாயிடும். அல்லது சரியாகிற அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்போ வழிபாட்டு ரீதியிலான கட்டளைகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை பண்ணியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி ரட்சித்தார் அப்படிங்கிறத நான் சில காரியங்கள் மூலமாக சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவர் நல்லவர். அவர் எல்லார் மேலும், அதாவது பாவிகள் மேலும் சரி, நீதிமான்கள் மேலும் சரி, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபைனா என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆண்டவர் எல்லார் மீதும் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இதுவும் ஒன்று. இப்போ நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக என்னவா இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். ரைட்டுங்களா? இது 2வது. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பாவிகளாக இருந்தோம். இப்போது சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுது. சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு அறிவிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் கேள்விப்படுறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். 3வது என்ன நடக்குது? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால அதை நாம் விசுவாசிக்கிறோம். இது 3வது. 4வது என்ன நடக்குதுன்னா, அவரை விசுவாசித்ததுனால அவருடைய கிருபையை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை இப்போதான் நடைமுறைக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் எல்லார் மீதும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இது முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்னங்க? நாம் பாவிகளாக இருந்தோம். 3வது என்னது? சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது, நாம் அதை என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். 4வது என்னது?
விசுவாசித்ததுனால அவருடைய கிருபையை நாம் என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோம். ஐந்தாவது, இந்த கிருபையை கொண்டு தான் நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கவே படுறோம். ரட்சிப்புனா விடுதலையாக்கப்படுறது. கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபை இருந்துச்சு, அதை நான் பெறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை விசுவாசிக்கும் போது அந்த கிருபை என்ன செய்யுது? எனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ கிருபையை நடைமுறைக்கு கொண்டு வரணும். கிருபை எனக்கு கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே கிருபை என்ன செய்யுது? உங்கள் வாழ்க்கைக்கு அவர்கிட்ட இருந்து அப்படியே கடந்து வருது. சரி, இப்போ அடுத்து, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறோமா இல்லையா? இப்போ பாவம்னு எல்லாரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். பொய்ன்றது ஆண்டோடைய பார்வையில் ஒரு பாவம். இதை எல்லாரும் செஞ்சுருக்கோமா இல்லையா? சரி, இப்போ ஒருவேளை பாவம் செய்தால் நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்துடுறோமா இல்லையா? இழக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்வி இருக்கு. பாவம் பண்ணிட்டோம், ஒரு பொய் சொல்லிட்டோம், இப்போ நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போகிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்போ நாம் செய்த பாவம் எதில் கை வைக்கும்? நாம் செய்த பாவம் எதில் கை வைக்கும்? ரட்சிப்பில் கை வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரட்சிப்பில் கை வைக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பு ஒரு வாடாத கிரீடம், ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்பில் நம்முடைய பாவம் என்ன செய்ய முடியாது? கை வைக்க முடியாது. ரைட். அடுத்து, பாவம் தேவனுடைய கிருபையில் கை வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? பாவம் தேவனுடைய கிருபையிலையும் கை வைக்க முடியாது. ஏன்னா பாவம் பெருக பெருக அதை அழிப்பதற்கு கிருபை என்ன செய்யும்? பெருகிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கிருமியை அழிப்பதற்கு அதை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு உப்பு தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கங்க, அது நிறைய வேணுமோ அதே போல் பாவம் பெருக பெருக அதை அழிப்பதற்கு கிருபை என்ன செய்யணும்? நிறையா வேணும். அதனால தான் பவுல் சொன்னார், பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகும்னு சொல்கிறார். அப்போ நாம் செய்த பாவம் நம்முடைய ரட்சிப்பை அட்டாக் பண்ண முடியாது, தேவனுடைய கிருபையை என்ன செய்ய முடியாது? அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் பாவம் இப்போ எதில் கை வைக்கும்? நம்முடைய விசுவாசத்தில் கை வைக்கும். நான் சொன்ன அந்த தலைப்பில் நீங்கள் அந்த 4 விஷயத்தில் கவனிக்கணும். பாவம் எதில் கை வைக்கும்? நம்முடைய விசுவாசத்தை அட்டாக் பண்ணும். பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனால் ஒழுங்காக ஆராதனைக்கு வர முடியாது, எல்லா வாரமும் வர முடியாது, ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது, ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க முடியாது, சபைக்கு வந்தால் 2 மணி நேரம் ஒழுங்காக உட்கார முடியாது. யாருனால? எந்த மனுஷன்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கானோ அவனால் இந்த விஷயம் செய்ய முடியாது. முதல்ல ஒழுங்காக வரமாட்டான், எல்லா வாரமும் வரமாட்டான், வந்தாலும் 2 மணி நேரம் ஒழுங்காக உட்கார மாட்டான். தேவனை உண்மையாக ஆராதிக்க அவனால் உதற்றளவில் ஆராதித்து கொண்டே இருப்பான். அதுதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா பாவம் எதை அட்டாக் பண்ணுது? ரட்சிப்பு அட்டாக் பண்ணலை, கிருபையை அட்டாக் பண்ணலை, நம்முடைய விசுவாசத்தை தான் அது அட்டாக் பண்ணுது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டார்கள். எதை சேதப்படுத்தினாங்க? விசுவாசத்தை கப்பலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சிட்டாங்களாம்? அப்ப பாவம் ரட்சிப்பை சேதப்படுத்தல, கிருபையை சேதப்படுத்தல, நம்முடைய விசுவாசத்தை அது சேதப்படுத்துது. ஆகையினால தான் விசுவாசத்தை குறித்ததான போதனைகள் வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியம்.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். நீங்கள் அதை விட்டுட்டு அவர் பேசுறது கதையாக இருக்குது, நிறையா கதையாக இருக்கியா, நல்லா உட்காந்து கேட்குறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கதை பேசுகிறத உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எதை கேட்கணும்? விசுவாசத்தை பற்றினதான போதனைகளை தான் என்ன செய்யணும்? அதிகமாக கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசம் அடி வாங்குச்சுன்னா அடுத்து கிருபை அடி வாங்கும். கிருபை அடி வாங்குச்சுன்னா உங்களுடைய ரட்சிப்பு அடி வாங்கும். அல்லேலூயா. பாவம் நேரடியாக ரட்சிப்பை பாதிக்க முடியாது, பாவம் நேரடியாக தேவனுடைய கிருபையை பாதிக்க முடியாது. ஆனால் பாவம் நேரடியாக உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். விசுவாசம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கிருபை அடி வாங்கும். கிருபை அடி வாங்குச்சுன்னா ரட்சிப்பு என்ன செஞ்சிடும்? அப்போ இன்டைரக்டாக அடி வாங்கும். அல்லேலூயா. பிசாசு எப்பயுமே நம்முடைய அஸ்திபாரத்தை அட்டாக் பண்ணணும்னு தான் பார்ப்போம். அப்போ எது அஸ்திபாரம்? தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம்தான் அஸ்திபாரம். அதனால தான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, பாவத்தோடு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. பாவத்துக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடுங்கள்னு தான் சொல்கிறார். பாவத்தை ஏற்று நில்லுங்கன்னு சொல்லலை. பிசாசுக்கு தான் ஏற்று நிற்கணும். பாவமான காரியத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடுங்கள்னு சொல்கிறார். அங்கே நிற்கவே நிற்காத. இல்லையா நான் ஏற்று நின்று சண்டை போடுறேன், ஏற்று நின்று சண்டை போடுற அந்த கதையே இல்லை. பிசாசுக்கு தான் நீ ஏற்று நிற்கணும். பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? விலகி தான் ஓடும். பவுல் அதனால தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை அப்புறம் அப்போ விசுவாசத்தை கடைசி வரை காத்து கொள்வதற்கு விரோதமான வேலைகளை பிசாசு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நல்லா சர்ச்சுக்கு வந்தவங்க திடீர்னு வரலைன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசம் குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? சூழ்நிலை அங்கே ஏதோ மோசமாயிடுச்சு. வேலை ஸ்தலத்திலையோ குடும்பத்திலையோ பிள்ளைகளிடத்துலையோ எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. உடனே உங்களுடைய கோபம் யார் மேலே வருது? ஆண்டவர் மேலே. ஆண்டவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பிள்ளைகளை சிறு வயசுலேருந்து ஆண்டவருக்குள்ளே வளர்த்துருக்கணும். அப்படி வளர்த்து அது ஏதாவது ஒரு மோசமாக போயிருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய வசனங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு கேட்குதோ கேட்கலையோ சொல்லணும். அதுக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் தெரியணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இளைப்பாறுதல் என்றால் பரலோகம். அங்கே அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு, சந்தோஷம், சமாதானம். அந்த சந்தோஷம் சமாதானத்தை பூமியில் எங்கேயுமே நாம் பெற முடியாது, என்ன செஞ்சாலும் பெற முடியாது. அதனுடைய ஒரு சாம்பிள் மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள். ஆண்டவர் அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த பூமியிலே இங்கேருந்து அந்த இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவித்து பரலோகத்துக்கு போகணும். அங்கே போய் முழுசாக அனுபவிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இப்போ பரலோகத்தில் பிரவேசிக்காதவர்கள் யார்? இந்த வசனத்தின்படி முதல்ல என்ன சொல்றாரு? 18வது வசனத்துல, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. முதல்ல யாரை சொல்றாரு? கீழ்ப்படியாதவர்கள். அடுத்து, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். அப்ப அடுத்து யாரு? முதல்ல கீழ்ப்படியாதவர்கள், அடுத்து அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் கிடையாது, அவிசுவாசிகள். விசுவாசம், தேவன் மீதான விசுவாசம் குறைய குறைய என்ன நடக்கும் அப்படின்னா கீழ்ப்படியாமை வந்துடும். தேவன் மீதான விசுவாசம் குறைய குறைய கீழ்ப்படியாமை வரும். விசுவாசம் கூட கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அதிகமாகும். இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படியலைன்னா நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அதில் தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகிட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் கிருபையை விட்டு விழுந்தீர்களே அப்படின்னு எழுதுறார். எதை விட்டு விழுந்தாங்களாம்? கிருபையை விட்டு விழுந்தீர்களே. வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14:26. யோவான் 14:26. ம் 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 பரிசுத்த தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அவர் நமக்கு போதிச்சு நமக்கு என்ன செய்வாராம்? நினைப்பூட்டுவார்னு வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டணும் அப்படின்னா அந்த விஷயம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா தானே? அப்போ பிரமாணம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்ட முடியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 முதல் 37 வசனங்கள். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். போதும். இது யார் சொன்ன வார்த்தை? யாருங்க சொன்னது? ஆண்டவராகிய இயேசு. என்ன சொல்றாரு? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். எதை கொடுக்க வந்தாரா? சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அடுத்த வசனம். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்ன சொல்றாரு? மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன உண்டாக்க வந்தாராம்? பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்னதுங்க? பிரிவினை உண்டாக்க வந்தேன். யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. போதும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரா? அவன் வீட்டாரே. இப்ப நம்ம ஒவ்வொரு வாரம் என்ன சொல்றோம்? கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், உள்ளத்தில் சமாதானம் வரும். இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஆண்டவர் குறித்து அறிவிக்கிறோம்னா முதல்ல நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாங்க, அவர் உங்களை என்ன செய்வார்? பூர்ண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கிடுவார், உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்படி தானே சொல்கிறோம். நம்ம எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்க? இதை மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு சில ஆளுங்க என்ன பண்ணுது பாருங்க, அது அன்பின் மார்க்கம்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க கடவுளே சொல்லியிருக்காரு, நான் சண்டையை மூட்டி விடுறதுக்கு தான் வந்தேன்னு. எப்படி? சண்டையை மூட்டி விடுறதுக்கு தான் நான் வந்தேன், நான் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு வரலன்னு அவரே சொல்லியிருக்கிறாருன்னு வசனங்களை மேலோட்டமாக படிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? சிலர் வியாக்கியானம் பண்ணுறாங்க, மற்ற மதத்தினர். நம்ம ஆட்களுக்கும் இதுக்கான விளக்கமும் பெருசாக தெரியலை. இதை வேகமாக படிச்சுட்டு கடந்து போயிடுறாங்க. ஐயா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, இதை வேற ஏன் படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம்னு போயிடுறாங்க. யாராவது இதுலேருந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ரசிக்கப்படாத குடும்பம், அவங்க மற்ற மதங்களாக இருக்கலாம், கத்தோலிக்க மதமாக இருக்கலாம், எந்த மதமாக வேணா இருக்கலாம், அதில் இருந்து ஒருத்தவங்க ரசிக்கப்படுறாங்க, ஆவிக்குரியவர்களாய் மாறுறாங்க, சபைக்கு போகிறாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றாங்க. இப்போ இவர்கள் கிறிஸ்தவ மதத்திலே அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால குடும்பத்தில் என்ன வரும்? பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? சபைக்கெல்லாம் போகக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஒரு கல்யாணம் ஒரு விசேஷத்தில் போய் பார்த்தா என்ன சொல்றாங்க? என்னங்க நீங்க இப்போ சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களாமே. அதாவது கிறிஸ்தவன் டாஸ்மாக்குக்கெல்லாம் போய்க்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் சபைக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது. இவங்க எண்ணம், அவன் வீட்டில் ஒருத்தர் இருப்பான், அவன் டாஸ்மாக்லேயே குடியாக கிடப்பான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எதுதான் பிரச்சனை? சபைக்கு போகிறது தான் பிரச்சனை. எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் போறீங்களாமே. நம்முடைய பூர்வீகம் என்னாச்சு?
நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆகிறது? ஏன்னா பாரம்பரியத்தை இவங்க தான் கட்டி காப்பாற்ற போகிறாங்க. 10 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா பேர் என்னன்னே தெரியாது. 10 தலைமுறைக்கு முன்னாடி இவங்க பரம்பரையில் வந்த தாத்தா பேர் தெரியாது, பாட்டி பேர் தெரியாது. ஒன்று மலைச்சாமியாக இருக்கும், இல்லை வேற ஏதாவது இருக்கும். ஆனால் இது என்ன சொல்லுது? நம்ம பாரம்பரியம் என்ன ஆகிறது? அடே அப்பா, எதுங்க உங்கள் பாரம்பரியம்? கத்தோலிக்க மதமா? மற்ற மதங்களா? கிடையாது. முதல் தாய் தகப்பன் யாரோ அதுதான் நம்ம பாரம்பரியம். பாரம்பரியம்னு பேசிட்டீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வரணும். இடையில 10 தலைமுறைக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் ஆராதிச்ச மாதிரி ஆராதிக்கிறோமா இல்லையா? அப்போ அதுதான் பாரம்பரியம். அதை விட்டு இடையில எங்கேயோ தலைமுறை விலகி போயிடுச்சு. விலகி போனதான் ஆண்டவர் கிருபையாக அன்றைக்கி ரசித்து நம்மளை திரும்பவும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஆனால் இது புறம் சொல்லுது, எங்கள் பாரம்பரியம். எந்த பாரம்பரியம்? உனக்கு ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல. அறகுறையை அதிகம் படிச்சுக்கிட்டு என்னத்தையும் ஒன்று பேசுகிற. இப்போ ஒருத்தர் ரசிக்கப்பட்டதுனால அந்த குடும்பமே என்ன செய்யுது? அவங்களுக்கு விரோதமாக நிற்கிது. அப்போ குடும்பத்தில் சமாதானம் என்ன செஞ்சிருச்சு? இல்லாமல் போயிடுச்சா? இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் பூமியில் சமாதானத்தை அனுப்ப வரல. என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கும்? சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் வரும். அடுத்த வசனத்தை தான் சொல்கிறேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க இவர் உள்ள பூந்து பிரிவினை உண்டாக்கல. ஒருத்தர் ரசிக்கப்பட்ட உடனே, இப்போ உதாரணத்துக்கு அப்பா ரசிக்கப்பட்டுறாரு, அப்பா வயசானவன்னு வச்சுக்குவோம், பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படலை. இப்போ பிள்ளைகள் பூரா என்ன செய்யுது? அப்பாவுக்கு விரோதமாக நிற்கிது. நீ எப்படி இங்கே போகலாம்? நம்ம தாய் சபை இருக்கு இல்லையா? எது 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாய் பேரே தெரியாது. நீலாம் தாய் சபையை பற்றி பேசாத. நம்ம தாய் சபை அங்கே இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் போகணும். நீ எப்படி இங்கே போகலாம்? ஒரு தகப்பன் ரசிக்கப்பட்டதுனால பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க. சில நேரங்களில் மனைவி எதிர்பார்க்கிறாங்க, அவங்களாம் ரசிக்கப்படாதவங்களா இருந்தா. இப்போ மகன் ரசிக்கப்பட்டுறாரு, தகப்பனோ தாயோ மற்ற கூட பிறந்தவங்களோ ரசிக்கப்படலை. இப்போ என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மகனோ மகளோ ரசிக்கப்பட்டுறாங்க, தாய் தகப்பன் ரசிக்கப்படலை, கூட பிறந்தவங்க ரசிக்கப்படலை. இப்போ என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தடுத்து பார்ப்பாங்க. அதை மீறி அவங்க கேட்கலைன்னா என்ன செஞ்சிருவாங்க? வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம். வீட்டை விட்டு அதோடு சேர்ந்து அந்த வீட்டில் இருந்து ஆசீர்வாதம் பூரா வெளியே போயிடும். இப்போ ஆசீர்வாதம் அந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனே அங்கே என்ன வரும்? ஊரில் இருக்க பீடை பூரா அங்கே உள்ள வந்து உட்காரும், சாபம் பூரா அங்கே வந்து உட்காரும். அடுத்த 2 வருஷத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க? சாபத்தில் ஒரு வீடு தீட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் கூட சமாதானமாக இருக்க மாட்டாங்க. பிரச்சனை 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 பிரச்சனை, வாழ்க்கை பூரா பிரச்சனை, தினமும் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை. ஏன் வந்துச்சு? ஆண்டவருக்கு விரோதமாக நின்னதுனால வந்துச்சு. ஆண்டவருக்கு விரோதமாக இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். தாய்க்கும் மகளுக்கும், மகனுக்கும் தகப்பனுக்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும். மருமக ரசிக்கப்பட்ட மருமகளாக இருக்குது, மாமியாரோ கணவரோ யாரும் ரசிக்கப்படல. ஆனால் கணவர் மனைவி சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாமியார் என்ன செய்யுது? வைராக்கியமாக இருக்கு. இப்போ மாமியார் என்ன பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் போகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கும். ஏன்னா ஊரில் இருக்க விசேஷம் வைக்கிறவங்க பூரா என்னைக்கு தான் வைப்பான்? ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பான். அது சர்ச்சு எந்த நேரமோ அந்த நேரம் தான் வைப்பான். அந்த நேரம் சோறு போடுறான்னு சொல்லிட்டு அங்கே போகக்கூடாது. அல்லேலூயா. அங்கே போனால் எனக்கு சோறு கிடைக்கும், அந்த சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ ஆசீர்வாதம் இழந்து தான் போவீங்க. இருதயம் நல்லா இருக்கணும். முதல்ல இருதயத்துக்கான வார்த்தைகள் முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும். இருதயம் நல்லா இருந்தால் தான் அகத்தின் அழகு தான் முகத்தில் என்ன செய்யுமா? இருதயம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவமா, அல்லது என் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அது முக்கியமா அப்படின்னு பார்த்தா முதல்ல எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறதெல்லாம். அது நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் போய்க்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 4 தடவை இந்த மாதிரி செஞ்சால் அடுத்து நம்மளை என்ன செய்ய மாட்டான், கம்பல் பண்ண மாட்டான். இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு கூட வாங்கன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 36வது வசனத்தை சொல்றார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இப்போ குடும்பத்தில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த குடும்பமே அவர்களுக்கு என்னவா மாறுது, சத்துருவா. எதிரிகளாக மாறுறாங்க. இது வசனம், இது கண்டிப்பாக நடக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையா, எப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்போ இருந்து எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை எதனால வருது யோசி. முதல்ல பிசாசா நீ உட்காந்துருந்த, அதனால வராது. இப்போ ஆண்டோடைய பிள்ளையா நீ மாறினதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும், அதை ஏறி மிதிச்சு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வண்டி ஓட்டுனா நான் கீழே விழுந்துருவேன் நினைக்கிறாலும் வண்டி ஜென்மத்துக்கு பழக முடியாது. பிரச்சனை வந்தா நான் கீழே விழுந்துருவேன், அதனால பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, அதனால ஊரோடு ஒத்து போகிறேன். ரட்சிக்கப்படாத என்னுடைய தாய் தப்பன் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒரு நாளும் பிரச்சனைக்கு விரோதமாய் நீங்கள் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தார் நமக்கு சத்துருக்களாய் இருக்கலாம். கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த மாம்சீக குடும்பத்திலேருந்து உங்களை பிரித்து ஆவிக்கிற குடும்பத்தில் என்ன செய்வார், புதிய உறவுகளை உங்களோடு இணைப்பார். நிறைய பேத்துக்கு சிக்கல் என்னன்னா, புதிய உறவுகளோடு அவங்க இணைக்கப்படுறதே இல்லை, அவங்க திரும்ப அங்கேயே போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அதனால அவங்க தனிமையாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தடுக்குள்ளே நாம் என்ன செய்யணும், அர்ப்பணித்து உட்காந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ ஆவிக்குரிய உறவுகளோடு தேவன் நம்ம இணைக்கும் போது அதுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். 1000 மாம்ச உறவுகள் இருந்தாலும் நீங்கள் சபைக்கு போகிறதுனால உங்களை எதிர்த்து நிற்கிறாங்கன்னா பரவாயில்ல. தேவன் அதை போன்ற 1000 உறவுகளை உங்களுக்கு என்ன செய்வார், சபையில் தேவன் கொடுப்பார். பிரச்சனைனா நம்ம மிங்கிலாகாமல் நிற்கிறோம், அதுதான் பிரச்சனை. இப்போ பதில் பாருங்க, 37வது வசனம் வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தை யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? தகப்பனையாவது தாயையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு தகுதியான பிள்ளை அல்ல. அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பிள்ளையாக இருக்க தகுதி இல்லை. இது சொன்னது யாருங்க? நான் சொல்லலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ஆண்டவரை காட்டில் உங்கள் அப்பா அம்மா பெருசுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை காட்டில் உங்கள் பிள்ளைக பெருசுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் தடை. பிள்ளைகள் எழுப்புக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா பாவம், நீங்கள் ரொம்ப பாவம். உண்மைக்கு எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வராது. கர்த்தருடைய வழிகளில் பிள்ளையை நீங்கள் இழுக்கணும். அது வருதோ வரலையோ கர்த்தருடைய வழிகளில் தான் நான் போவேன், நீங்கள் நிற்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தின் அன்பில் சிறந்த அன்பு உயர்ந்த அன்புனா தாயினுடைய அன்பு தான். தாய் நேசிக்கிறது போல் வேறு யாரும் பெருசாக ரொம்ப நேசித்திட முடியாது. அது உலகத்தின் அன்புக்குள்ளே கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதான். ஆனால் ஆண்டவருடைய அன்பா தாயினுடைய அன்பா, ஆண்டவருடைய அன்பா தகப்பனுடைய அன்பான்னு வந்தா எதுதான் பெரிய அன்பு? தேவனுடைய அன்பு தான் பெரிய அன்பு. அப்போ முதல் முக்கியத்துவம் எது கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு விரும்புகிறீங்க, உங்கள் அம்மா சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றாங்க. இப்போ யார் சொல்கிறத கேட்கணும்? அம்மா தான் தெய்வம், அம்மா இல்லைன்னா உலகம் இல்லை. இப்படி டயலாக் பேசுகிறோம். நம்ம தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் தான் 1ஆம் நம்பர் ப்ராடாக இருப்பான். எங்கள் அம்மா மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை போய் கேட்க மாட்டான்.
ஞாபகம் வச்சுங்க. ஒரு வார்த்தை 10 விஷயம் சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் கூட செய்ய மாட்டான். பொம்பளை பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த டைலாக் பேசுறதுங்களோ அதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நீ உண்மையிலேயே அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பாசம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த நீ என்ன செய்வ? கீழ்ப்படிவ. அதுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரி யாரும் கிடையாது, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் டைலாக் பேசுனீங்கன்னா அதை பார்த்து தயவுசெய்து என்ன செஞ்சிடாதீங்க, பெற்றோர்கள் ஏமாந்துடாதீங்க. இவ்வளோ நாள் ஏமாந்துக்கிட்டு இருந்தாலும் இனிமேல் என்ன செய்யுங்க, சுதாரிப்பாக இருங்க. உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறதே அந்த பிள்ளை தான். உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து குட்டி சவர் ஆக்க போகிறது அந்த பிள்ளை தான். ஞாபகம் வச்சுங்க. அதனால் சென்டிமெண்ட்டாக பேசணும், அப்படியே கண்ணு கலங்கி ஆன்னு மிதந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதனால தான் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. கர்த்தர் மேலே மட்டும்தான் சென்டிமெண்ட்டு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் விளக்கமாற டக்குன்னு கையில் எடுங்க. அடுத்து அந்த பேச்சு வராது. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, வராது பேச்சு. அமைதியாக ஒழுக்கமாக பேசுகிறா இருந்தால் பேசுன்னு சொல்லி பாருங்கள், அடுத்து கரெக்டாக பேசுவோம். ஏன்னா உண்மையான பாசத்தில் வர்றது இல்லைங்க, உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்காக வர்றது. அது காசு பணத்தை பறிக்கிறதுக்காக வருது, அல்லது எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக வருது. அது கவனம். பிள்ளைகள் வளர்ப்புல தேவனுடைய ஞானம் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது. ஏன் இந்த உறவுகளை சொல்கிறாருன்னா இதுதான் இமீடியட்டான உறவு. இதை தாண்டி தான் சித்தப்பா பெரியப்பா மற்றதெல்லாம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அம்மாவே சொல்லிட்டாரு, மகனையும் மகளையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தான் என்னது அடுத்த சர்க்கிள், பெரியப்பா மக்க, சித்தப்பா மக்க, மாமைமைய, இதெல்லாம் அடுத்து. தகப்பன் தாய்க்கு இதான் நிலைமைனா மற்றவனுக்குலாம் என்ன நிலைமை? இதுதான். ஆண்டவரை காட்டிலும் எங்கள் தாய் மாமா கல்யாணம், அவர் மகனுடைய கல்யாணம், அதுக்கு போகிறேன், போயிட்டு அடிபட்டு சாகு. கடைசியில் தான் நடக்கும். பொருளாதாரத்தில் அடி, ஒன்றும் நடக்காது. எவ்வளவு ஜோம் பண்ணு, கண்ணீர் அப்புறம் ஊழிய காட்டுறது, ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க. ஏன் தாய் மாமன்ட்ட போய் ஜோம் பண்ண வேண்டியதானே? அங்கே சர்ச்சை விட்டு ஓடினாங்க. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கை வரலன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு காது குத்து அது இதுன்னு வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வருது. சபை நடத்தாமல் நாங்கள் ஒரு நாள் போகிறதில்ல. ஒரு நாள் அதுக்கேற்ற மாதிரி சபையினுடைய ஆராதனுடைய நேரத்தை தள்ளிலாம் நாங்கள் வைக்கிறதில்ல. முதல்ல சர்ச்சு முக்கியம், ஆண்டவர் முக்கியம், ரெண்டாவது தான் மற்ற மனுஷன் எல்லாம். இதை ஒத்துக்கிட்டா என்னை கூப்பிடலாம், கூப்பிடாத. இதைத்தான் நான் சொல்லித் தருவேன். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை, முதல் இடத்தை கொடுக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது சொன்னதே ஆண்டவர். என்ன காட்டிலும் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் என்ன செய்யாத. அதனால வசனத்தை சொல்கிறாரு, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஏன் ஆண்டவர் தகப்பன் தாயின்னு சொல்லணும்? தகப்பன் தாயெல்லாம் கைவிடவே மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்கிறார், அவங்க கைவிட மாட்டாங்க, ஆனால் அவங்களே கைவிட்டாலும் என்ன செய்கிறேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். கர்த்தர் இவ்வளோ பெரிய வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அவர் சொல்ல மாட்டார், சொன்னார்னா சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டார். அதுதான் ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம். மனிதர்கள் பேச்சு மாதிரி கிடையாது. சொல்லிவிட்டு அவரை பல்ல காட்டுறது, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு கோபம் வரும். ஒன்று முடிஞ்சால் சொல்லு, இல்லைன்னா வாய மூடிட்டு பேசாத போன்ற மாதிரி வரும். ஆண்டவர் அப்படி சொல்கிறதே இல்லைங்க. அவர் சொல்லிட்டாருன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாதான். அப்போ அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களில் நான் உங்களோடு, நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்கிறாரு. நான் கர்த்தர், நானே உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா அதை நம்புறது இல்லை. எங்கேயோ யாரோ ஒரு சொந்தக்காரன் ஏதோ ஒன்று சொல்லிட்டான், அதை நம்பிட்டு உட்காந்துருக்குது. அப்புறம் அவர் செய்யலைன்னு வருத்தமாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் இருந்தால் நல்லது, ஆனால் அவங்களால எல்லா நேரமும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதை நல்ல திட்டமாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தரால் மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லா நேரமும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்கு நாம் முதலிடத்தையும் முதல் மரியாதையும் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ எப்போ நாம் கீழ்ப்படிவோம்? ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது தான்
நாம் கீழ்ப்படிவோம். இப்போ விசுவாசம் ஆண்டவர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இருக்க வேண்டுமே தவிர சூழ்நிலையின் மீது மற்ற மனிதர்கள் மீது உங்கள் விசுவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாச குறைவு வரும். வாழ்க்கை பாதையில் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது விசுவாசம் குறையலாம், தப்பு கிடையாது. ஆனால் குறையிற விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டியது உங்கள் வேலை. எப்படி அதிகப்படுத்த முடியும்? நல்ல செய்திகளை என்ன செய்யணும்? ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், விசுவாசம் குறைவாக இருக்கும்போது ஜெபம் பண்ணவே முடியாது. வேதம் வாசிக்கிறதும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதே மீறி வாசித்துருவோன்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும்னா நல்ல செய்திகளை யூடியூப்பில் போட்டு என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்க கேட்க தான் விசுவாசம் என்ன செய்யும்? குறைஞ்ச விசுவாசம் இருதயத்தில் வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பாவம் விசுவாசத்தை தான் என்ன செய்யுது? அட்டாக் பண்ணுது. அல்லேலூயா. தேவனுடைய பலத்தினால தான் நாம் சூழ்நிலைகளை மேற்கொண்டு வெற்றியை பெற முடியும். உலக ஞானத்தினாலோ நமக்கு இருக்க ஞானத்தினாலோ நம்ம என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சீசர்களோடு படகுல போகும்போது கடல் கொந்தளிச்சிச்சு, காத்தடிச்சிச்சு, படகு என்ன செஞ்சிச்சு? தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கப்பலின் அடித்தட்டில் போய் படகு என்ன செய்து ஆடுது. அவருக்கு தாளாட்டுற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ டயர்டு, ஊழியத்து நிமித்தம் அவ்வளோ டயர்டு. அவர் தூங்கிட்டு இருக்கார். இப்போது இந்த படகுல 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அதில் மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மீனவர் பேதுரு. அவர் மீனவர், பிறந்தலேருந்து கடலாக பார்த்தவர், கடலின் ஆழத்தை தெரிந்தவர். கடலில் எந்த இடத்துல வலை போட்டால் என்ன மீன் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு கடலை பார்த்தா பயம் கிடையாது. அவர் எங்கே தான் இருக்காரு? படகுக்குள்ளே இருக்காரு. இப்போ அவர் நினச்சிருந்தா தன்னுடைய அறிவினால், அனுபவ அறிவினால் அந்த தள்ளாட்டத்திலிருந்து ஏதாவது செஞ்சுருக்கலாம். நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் யோவான்லாம் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம படகு கவிழாத அளவுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம், ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியலைங்க. அனுபவம் விசுவாசத்துக்கு முன்னாடி நிற்காது. எவ்வளோ அனுபவம் வேணால் இருக்கலாம், நல்லது. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனையை என்ன செய்யக்கூடாது? அணுகவே கூடாது. அது ஃபெயிலியர் ஆயிரும். நல்லவேளை அவங்க அதை செய்யலை. நேராக எங்கே போனாங்க? இவரை தான் தேடினாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே யாரை தேடினாங்க? ஆண்டவரை தேடினாங்க. போனோடனே ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, இவன் யாருமே இன்னும் சாகலை, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கீங்க. அவன் பேச்ச பாருங்கள் எப்படி இருக்கு. நாங்கள் கொஞ்சம் விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியாக இருந்தால் என்ன யோசிச்சிருக்கும் தெரியுமா? நம்ம இருக்கிற இதே படகுல தான் அவரும் இருக்கிறார், நம்ம இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே தான் அவரும் இருக்கிறார். கடல் எவ்வளோ வேணால் கொந்தளிக்கலாம், காற்று எவ்வளோ வேணால் பலம் அடிக்கலாம், ஆனால் என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார். அதனால் நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் பயப்பட வேண்டியதில்லைன்னு ஒரு சின்ன விசுவாசம் இருந்திருந்தால் அது செஞ்சுருக்கலாம். ஆனால் பாவம் பாருங்கள், அவங்க அந்த அளவுக்குலாம் விசுவாசம் இல்லை. ஆண்டோட ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டோட எந்திரிச்சார், வந்தார், காற்றையும் கடலையும் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னார்? இறையாதே அமைதலாய். அவரு சேர்ந்துக்கிட்டு இவங்கள மாதிரி பேசலைங்க. ஆமாம் பேதுரு, நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், கப்பர்நகூமில் கூட பார்த்துருக்கேன், கலிலேயாவிலையும் பார்த்துருக்கேன், ஒரு நாள் கூட இவ்வளோ பெரிய கொந்தளிப்பை பார்த்ததில்லை, இவ்வளோ பலமாக காத்தடிச்சு நானும் பார்த்ததில்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்களோட உட்காந்து என்ன செய்யலை, சூழ்நிலையை பேசிட்டு உட்காந்துருக்கல. அவர் எந்திரிச்சாரு, சூழ்நிலையை அடக்குகிற தேவனுடைய வார்த்தையை பேசினார். அவருக்கு என்ன தேவையோ அதை பேசினார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை கொந்தளிக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில் உங்களுக்கு என்ன தேவை அதை தான் பேசணும். குழப்பம் நிறையா இருக்கும். ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை என்னுடைய குடும்பத்தில் பேசுகிறேன்னு சொல்லி பாருங்க, சமாதானம் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசி பாருங்க, குழப்பம் எல்லாம் நீங்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி உண்டாகும். இறையாதே அமைதலாயிரும். காற்றும் கடலும் கீழ்ப்படிஞ்சிச்சா இல்லையா? இப்போ அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுகிறது, ஆகையினால் நீங்கள் போய்.
உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் பாஸ் போகணும், நாங்கள் ஏன் போகணும்? அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ யார் தான் போகணும்? ஆண்டவரே நீங்கள் தான் போகணும். எங்களை எதுக்கு போய் சொல்கிறீங்க? விஷயம் என்னன்னா, அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு சொன்னால் அது கேட்கும்னா, நீங்களும் நானும் அந்த அளவுக்கு விசுவாசத்தில் சொன்னோம்னா கேட்கும். இப்போ நம்ம கடலை பார்த்து பேச வேண்டியதில்லை. கடல் போன்ற பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்யணும்? இறையாதே அமைதலாக இருன்னு சொல்லணும். அதுக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவர்கிட்ட கேட்டாலே கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடும். கதறி அழுக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட கேட்டாலே என்ன செய்யுங்க? எல்லாமே கிடைக்கும். தேவ பலனை நாம் பெறணும். அது அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் வச்சுருக்காரு. ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வல்லமையுள்ள வார்த்தை நாம் பேசும்போது தேவ பலன் அங்கே என்ன செய்யும்? அது வேலை செய்யும். சூழ்நிலைகளை உடைக்கிற தேவனுடைய வார்த்தை, பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, அதை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் நீங்கள் பேசணும். அல்லேலூயா. ஜெபத்தில் பேசுகிறது நல்லது. முழிச்சிருக்கும் போதும் நீங்கள் ஆண்டவரோடு என்ன செய்யணும்? வசனங்களை அறிக்கை செய்து கொண்டே உங்கள் வேலைகளை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை நீங்களும் நான் எடுத்து பேசும்போது நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடல் போன்ற சூழ்நிலைகளிலும் பலத்த காற்றடிக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பலத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொண்டு அது வெற்றியை பெற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் எங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருடைய வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்வீராக. குறைவுகளை நிறைவாக்குங்க. வியாதியாக இருக்கிறவர்கள் சுகத்தை பெறுவார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.